Okay, good evening sisters. Good evening, sir. Okay, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால இப்போ ரிவிஷனுக்குள்ள போக போறோம். ஸோ ஒரு வகுப்புக்கு தயாராக நம்ம வரும்பொழுது நம்ம எப்படி தயாராக வரணும், முந்தைய இரவு நல்லா தூங்கி இருக்கணும். தூக்கம் அப்படிங்கிறது ஒரு சில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூக்கம் தூக்கம் என்பது ஒரு நாளோட உழைப்புக்கான கூலி தான் தூக்கம். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உழைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நமக்கு ஒரு கூலி வேணும் இல்லையா. அதை அந்த தூக்கத்தில் என்னென்னலாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை அது ஓய்வு நேரமா? தூக்கம் இஸ் ஈக்குவல் டு ஓய்வுன்னு போடுறேன், கரெக்டாக தப்பா? இல்லை அது வெறும் ஓய்வு தானா? இல்லை ஓய்வுக்கும் மேலேயா? ஓய்வுக்கும் மேலே. ஸோ நம்ம தூக்கங்கிறது வெறும் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு கிடையாது. ஸோ தூக்கங்கிறது வெறும் ஓய்வு மட்டும் கிடையாது. அது ஓய்வான்னு கேட்டால் ஓய்வும் தான், ஓய்வுக்கும் ஒரு பகுதி மேலே. அப்போ என்ன பண்ணுது? ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷன் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நமக்கு இப்போ பொருள் தெரியணும். ரிப்பேர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரி பார்ப்பது இல்லையா. ரீஜெனரேஷன்னா என்னன்னா மறுவாழ்வு. அதாவது இப்படி நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அதாவது பல்லு கடிச்சிருப்பீங்க, நகம் கடிச்சிருப்பீங்க நைட்டில். இந்த கட்டவரல் நகத்தை கடிக்கிற பழக்கம் இல்லாதவங்க யாரும் இல்லை, நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. இந்த நகம் கடிக்கிற ஹேபிட்டு. நகம் கடிக்கிறம்போது அந்த இடத்துல ரத்தம் வந்துடும், ரொம்ப கடிக்கிறவங்கள பார்த்தா அந்த நுனியில். தூங்கி எழுந்துச்சு காலைல ஆறிடுதா இல்லையா? ஒரு நைட்டில் ஆறுதா இல்லையா? அது ரிப்பேர் மட்டும் கிடையாது, ரீஜெனரேஷனும் தான். இந்த நீங்கள் ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் குட்டியாக நல்ல கொஞ்சோண்டு மணலும் சிமெண்ட் வச்சுக்கிட்டு இந்த ஓட்டைங்கெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பொத்ஹோல்ஸ் பார்த்துருக்கீங்களா? வண்டிங்க நிறைய விழுந்து பள்ளமாக இருக்கும் இந்த ரோட்டில், சாலையில். இங்கே அந்த ஓரத்தில் குழிங்கெல்லாம் மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சித்தாள் ஒரு பெரிய லிமிட்டான ஆள் வச்சு ரோடு போடுற வேலையில் ரீஜெனரேஷன், அதுக்கு பேர் ரிப்பேர், ரீஜெனரேஷன். அடுத்த தூக்கத்தில் இன்னொன்று நடக்குது, கன்சாலிடேஷன் ஆஃப் மெமரி நடக்குது. முக்கியமான வார்த்தை இது, நீங்கள் பதிவு பண்ணி எழுதிக்கலாம். கன்சாலிடேஷன். தூக்கத்தில் என்னென்ன நடக்குது? ஓய்வு நடக்குது, ரிப்பேர் நடக்குது, ரீஜெனரேஷன் நடக்குது, கன்சாலிடேஷன் ஆஃப் மெமரி நடக்குது. கன்சாலிடேஷன் ஆஃப் மெமரி அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய ஒரு நாளில் ஒரு மனிதர் இருக்கார். அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு? ஒரு நாளோட கடிகாரம், உங்களுக்கு கடிகாரம் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. கடிகாரம் இருக்குது, நாள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா. காலையில் தொடங்குனீங்க, சாப்பாடு கட்டினீங்க, சூடாக அந்த சாப்பாடு ரூம் கிட்டே ஏதோ இருக்கிறத கட்டிட்டு போனீங்க, பார்க்கக்குள்ள நாள் முடிஞ்சுது. கடிகாரம் சுத்த பகல் இரவாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பகலில் என்னென்ன அனுபவங்கள் பெற்றீங்களோ, அனுபவங்கள் பெறீங்களா இல்லையா, அதை ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாததை கழிச்சிரும். தேவை இருக்கிறது யாராவது திட்டுனாங்க, இல்லை யாராவது நல்லது செஞ்சாங்க, இல்லை ஏதோ ஒரு காட்சி, என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்கள் ஞாபகத்தில். அதனால தானே என்றைக்கோ நடந்தது நம்ம கிளாஸ் தான் ஞாபகம் வர்றதில்லை. ஆனால் என்றைக்கோ நம்ம விட்டது, பழம் விட்டது, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா என்றைக்கோ நடந்த பகை நமக்கு வருது. ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகப்படுத்துது அப்படின்னா, நம்மளுடைய மெமரி நைட்டில் தூக்கத்தில் ஸ்டடி ஆகுது. அது மட்டும் இல்லாத இப்போ தான் உங்களுக்கு ஒரு புதிய டாபிக் அறிமுகப்படுத்த போகிறேன். இது ஏற்கனவே எடுத்த கிளாஸில் இல்லை. சர்க்காடியன் ரிதம். சரி, இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு அட்டவணை புரிஞ்சுக்கணும். என்ன அட்டவணை அப்படின்னா, இது என்னது? நீலா. அப்போ இது பகல், இது இரவு. நம்ம உடலுக்கு பகலுக்குன்னு சில பணிகள் இருக்குது, இரவுக்குன்னு சில பணிகள் இருக்குது, அப்படி தானே இல்லையா? அந்த மாதிரி சில பணிகள் இருக்குது. பகல் பணிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம நிறைய பணிகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஓட்டம் இருக்குது இல்லையா, நடக்கிறீங்க இல்லையா, ஓட்டம் இருக்குது, சில செயல்பாடுகள் இருக்குது,
மூளைக்கு வேலை இருக்குது இல்லையா, ப்ளட் ப்ரெஷர் எடுக்கணும், டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், சிபிஜி பார்க்குறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல, காட்டன் வச்சு துடைக்கணும், சில உங்களை அறியாதையே தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு அது மனப்பாடம் ஆகுது இல்லையா. இந்த செயல்திறன்லாம் நிறைய செய்கிறதுக்கு இரவில் என்ன நடக்குது, பகலில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. இப்போது இதுக்குள்ளே நம்ம ஆழமாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் டைமிங்கில் நடக்குது. இதை சொன்னால் நீங்கள் ரொம்ப பிரமிச்சு போயிடுவீங்க. இது உங்களுக்கு அறிமுகமானது, அதனால தான் இதை முதல்ல சொல்கிறேன். மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இப்போ சில பேர் அது பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் டேஸில் இந்த பீரியட்ஸ் ஆனதை கரெக்டாக சிகப்பில் மார்க் பண்ணி வச்சுடுவாங்க. மார்க் பண்ணுற பழக்கம் இருக்கா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த மாதவிடாய் முதல் நாளில் மார்க் பண்ணி மென்ஸ்ட்ரல் டைரி அப்படின்னு இருக்குது, மெயின்டைன் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதவிடாய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி இந்த மாதம் தலைக்கு ஊற்றிக்கிட்டோம்னா அடுத்த மாதமும் கரெக்டாக அந்த 20ஆம் தேதி வருதா? சில பேருக்கு 28 நாள் சைக்கிள் இருக்கும், கொஞ்சம் மாறி வரும், லேசாக மாறி வரும், ஆனால் ரொம்ப அருகாமையில் தான் வரும். அப்போ என்னென்னா மாதந்தோறும் கரெக்டாக வருதா இல்லையா? மாதவிடாய் தானே பேரே அதுக்கு. அப்போது ஒரு டைமிங் இருக்கா இல்லையா இதில்? ஆமாம். அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 100 அடிக்குதா இல்லையா ஒரு நிமிஷத்துக்கு? நார்மல் ஹார்ட் பீட் எவ்வளோ? நார்மல் ஹார்ட் ரேட் எவ்வளோ? பல்ஸ் ரேட், நார்மல் பல்ஸ் ரேட் எவ்வளோ? ஏற்கனவே வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கா? பல்ஸ் ரேட், ஹார்ட் ரேட் படிக்கட்டு ஏறும்போது பார்த்துருக்கீங்களா? நார்மல் பல்ஸ் ரேட் எவ்வளோ? ஒரு நிமிடத்திற்கு எத்தனை தடவை இதயம் வந்து துடிக்கும்? நார்மல் பல்ஸ் ரேட். ஸோ நார்மல் பல்ஸ் ரேட் எவ்வளோ? 100. கொஞ்சம் இதை ரிவிஷன் பண்ணிடுவோமா? சில நார்மல் வேல்யூஸ்லாம் பார்த்துருவோமா? சரி, அப்போ அது ஒரு தலைப்பு போட்டுக்கலாம், நார்மல் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், பிளட் ப்ரெஷரோட நார்மல் வேல்யூ எவ்வளோன்னு தெரிவிக்கலாமா? மேலே இருக்கிற அளவு 90லேருந்து 140 வரைக்கும் இருக்கலாம், 90லேருந்து 140 வரைக்கும் இருக்கலாம். கீழே இருக்கிற அளவு 60லேருந்து 90 வரைக்கும் இருக்கலாம். மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மர்க்குரி. ஸோ டாக்டர்கிட்ட நீங்கள் இங்கேன்னு இல்லை, நான் டாக்டர்னு குறிப்பிட்றது நம்ம டாக்டர் சொல்ல, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறீங்க, டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் சொல்லும்போது உதாரணம் எவ்வளோ இருக்கலாம்? 130/70 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மர்க்குரி அப்படின்னு சொல்லி பழகணும். mmHgலாம் சொல்லக்கூடாது, அதுக்கு உதாரணம் சொல்ல தெரியணும். இதில் இப்போது 140க்கு மேலே இருந்தால், மேலளவு 140க்கு மேலே இருந்தாலோ கீழளவு 90க்கு மேலே இருந்தாலோ அதுக்கு பேர் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன். கீழே இருக்கிற அளவு 60க்கு கீழே, மேலே இருக்கிற அளவு 90க்கு கீழே இருந்தாலோ, மேலே இருக்கிற அளவு 90க்கு கீழே இருந்தாலோ, கீழே இருக்கிற அளவு 60க்கு கீழே இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷன். இந்த லோ பிபின்னு சொல்கிறோம் இல்லையா, இது சிஸ்டோல், இது டயஸ்டோல். மேலே இருக்கிறதுக்கு பேர் என்ன? சிஸ்டோல். கீழே இருக்கிறது பேர் டயஸ்டோல். சிஸ்டோல், டயஸ்டோல். சில சமயம் இதை எத்தனை தடவைப்பா சொல்லி கொடுப்பீங்க? எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை தானே. ஸோ ஞாபகம் இருக்கிறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? பயிற்சி குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம பயிற்சி பண்ணணும் இல்லையா. ஸோ பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுற டெக்னிக் உங்களுக்கு தெரியும். பேஷண்ட்டை 3 பொசிஷனில் பார்க்கலாம். ஒன்று சுப்பைனா படுக்க வச்சு பார்க்கலாம், இல்லை சிட்டிங் உட்கார வச்சு, அப்புறம் ஸ்டாண்டிங் நிற்க வச்சு. 3 பொசிஷனில் பிளட் ப்ரெஷர் பார்க்கலாம். பிளட் ப்ரெஷர் பார்க்கும் பொழுது ஒரு நபர் ஒருவேளை உட்கார்ந்து பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அந்த உட்கார ஹைட்டில் தான் பிளட் ப்ரெஷர் இருக்கணும், இதயத்தோட அளவில் இல்லை கையோட அளவில் அந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டரு இருக்கணும். அது பிளட் ப்ரெஷர் எப்படி எடுக்கணும், ஏது எடுக்கணும், என்ன செய்யணும் பின்னாடி ஒரு சார்ட் இருக்குது தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அடுத்து வந்து பல்ஸ் ரேட். நார்மல் பல்ஸ் ரேட் தான் இப்போ மேலே உங்களுக்கு சொன்னேன். 60லேருந்து 100 பீட்ஸ் பர் மினிட் சொல்லும்போது ஆக்சுவலாக இப்படி தான் சொல்லணும், பீட்ஸ் பர் மினிட். 60லேருந்து 100 பீட்ஸ் பர் மினிட். 60க்கு கீழே போச்சுன்னா அதுக்கு பேர் பிராடிகார்டியா. 60க்கு கீழே போச்சுன்னா அதுக்கு பேர் பிராடிகார்டியா. 100க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் டக்கிகார்டியா. சரி,
இப்போ நான் என்ன சொன்னேன், சர்க்காடியன் ரிதம்ல எல்லாமே டைமிங். அந்த டைமிங்கில் ஒரு உதாரணம் என்ன சொன்னேன், மாதவிடாய் பற்றி சொன்னேன். அடுத்த உதாரணம் என்ன சொன்னேன், பல்ஸ் ரேட். சொல்லி வச்ச மாதிரி அடிக்குதா இல்லையா, டுப்பு 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 டுப்புன்னு அடிக்குதா இல்லையா. ஆக நம்ம உடம்புல எல்லாமே டைமிங்கில் நடக்குது. அந்த டைமிங் பற்றி இன்னும் திரும்ப ஆழமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த நார்மல் வேல்யூஸை கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன்னா இது தானே நீங்கள் ரொம்ப ரேண்டம் பிளட் சுகர் எல்லாம் ஞாபகமாக ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுவீங்களா? ஒட்டினா நீங்கள் வரும்போது போகும்போது பார்க்குற பார்வையில் இருக்கட்டும் தான். ரேண்டம் பிளட் சுகர் எவ்வளோ இருக்கணும், 60லேருந்து 200 மில்லிகிராம் பர் டெசி லிட்டர். எப்படி சொல்லணும், மில்லிகிராம் பர் டெசி லிட்டர். இது வந்து ரேண்டம் பிளட் சுகர் பற்றி, இதுதான் நமக்கு மெயின். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து 98.4 ஃபாரன்ஹீட் அல்லது 36.9 டிகிரி செல்சியஸ். இது கூட குறைவு ஒன்று இருக்கலாம். 97.4லேருந்து 99.4, 35.9லேருந்து 37.9 வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கலாம். பொதுவாக இப்போ டெம்பரேச்சர் பார்க்குறது கூட நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஓரல் டெம்பரேச்சர், வாய் வழியாக தெர்மாமீட்டர் பார்க்குறது, அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஆக்சிலாவில் பார்த்தோம்னா +1 ஆட் பண்ணிக்கணும். ஆக்சிலாவில் இன்னொன்று இருக்குது, நீங்கள் அனுபவப்படாதது, ஏன்னா இங்கே குழந்தைங்க இல்லை அதனால தெரியாது. ரெக்டம்லேயும் பார்க்கலாம். கக்கூஸ் போகிற இடத்துல கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது -1 பண்ணணும். இப்போ அதில் ஒரு வேல்யூ வரும். தெர்மாமீட்டரை உள்ளே வச்சுட்டு 1 நிமிஷம் வச்சுட்ட பிறகுனா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்ததுன்னா அதை -1 பண்ணணும். ஆக்சிலாவில் வச்சா +1 பண்ணணும். வாயில் வச்சுட்டா அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது சும்மா இது எல்லாம் ரிவிஷன் கிளாஸ் இல்லையா, அதனால ஒன்றும் பிரச்சனை, சும்மா தெரிஞ்சது தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில நார்மல் வேல்யூஸ் பார்த்துக்கலாம். யூரியா 20லேருந்து 40 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். கிரியாட்டின் 0.6லேருந்து 1.2 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த HbA1c சமீப காலத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்குது. இது வந்து 5.7லேருந்து 6.4 வரைக்கும். இப்போ கரண்ட்டு வேல்யூ 5.7லேருந்து 6.4 வரைக்கும் நார்மல். 6.4க்கு மேலே போச்சுன்னா சுகர் இருக்குன்னு அர்த்தம். 6.4க்கு மேலே போச்சுன்னா சுகர், டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதுக்கப்புறம் அதில் டைப் 1 டைப் 2 அதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம போக போக மற்ற கிளாஸில் பார்க்கலாம். சரி, இப்போது உங்களுக்கு இந்த சர்க்காடியன் ரிதம் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஏன் சர்க்காடியன் ரிதம் ரொம்ப முக்கியம்னா, சர்க்காடியன் ரிதம் எதனோட அடிப்படையில் நடக்குது, யார் இதுக்கு முக்கியம், இதில் ஹீரோ. சர்க்காடியன் ரிதமில் யார் ஹீரோ? ஒரு படம்னா ஹீரோ இருக்கணும்ல. இதோட தலைவர் யார்? சரி, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, சொல்கிறேன். தூக்கம் தான் இதோடைய தலைவர். அது அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது. சரியான நேரத்தில் மட்டும் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டாகிடும். சரியான நேரத்தில் தூங்கலைன்னா எது முதல்ல அடி வாங்கும்? டைமிங்கில் எதுனா உதாரணம் முதல்ல சொன்னேன், மாதவிடாயே அடி வாங்கும். இப்போ சமீப காலத்தில் இந்த நிறைய பிள்ளைங்களில் இந்த வார்த்தையை கேள்விப்படுவீங்களே, PCOS, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் வருது. இப்போ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க, பருமனாக இருந்தால் தானே டாக்டர் இந்த மாதிரி மாதவிடாயில் நீர் கட்டிலாம் வருது, நான் ஒல்லியாக தானே இருக்கேன், இதுக்கு மேலே நான் பல்லி மாதிரி எப்படி மாற முடியும், எனக்கும் ஏன் மாதவிடாயில் பிரச்சனை வருதுன்னா காரணம் தூக்கமின்மை. இது இப்போ நான் சமீபத்தில் ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டேன். நான் எப்போயாவது இடையில மாநாடு, ஏன்னா அறிவியல் மாநாட்டில் கலந்துக்கிட்டா தானே அறிவு பரிமாற்றம் நடக்கும், இல்லாட்டி நம்ம குண்டுச்சட்டிலே குதிரை ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த மாநாட்டில் ஒரு நாளமில்லா சுரப்பிகள் நிபுணர், நாளமில்லா சுரப்பிகள்னால் என்னென்னலாம் நாளமில்லா சுரப்பிகள், இது நம்ம இதோட கலந்துருக்கு, அதனால தான் சொல்கிறேன்.
நாளமில்லா சுரப்பிகள் அங்கங்கே அப்படி போயிட்டு வருவேன். அப்போ தான் நமக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும். எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்ட அதுக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இது என்ன உறுப்பு? சரி, நாளமில்லா சுரப்பிகளில் போகும். முதல்ல பார்க்குறது பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி நாளமில்லா சுரப்பிகள்னால் நாளமில்லானா டியூப்லெஸ் கிளாண்ட்ஸ். அந்த உறுப்புகளுக்கு பைப்புங்க கிடையாது. இப்போ நீங்கள் இந்த வயர்லெஸ் ப்ளூடூத் ஒய்ஃபைலாம் சொல்கிறீங்கல்ல, இப்போ சார்ஜிங் கூட வயர்லெஸ் சார்ஜிங் வந்துருச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயர் எல்லாமே சார்ஜ் பண்ணலாம். இப்போ ஏடிஎம் கார்டை தேய்க்காமையும் பணம் கட்டலாம், அந்த வசதி வந்திருக்கு தெரியுமா? ஃப்ளாஷ் தெரியல. அதாவது என்னென்னா, இப்போ பொதுவாக கார்டை ஜிபே பண்ணுறீங்கல்ல, அதுவே கான்டாக்ட் இல்லாதது தானே. உங்கள் கேமராவோட ஒளியால் அங்கே உள்ள ஒரு நுட்பத்தை எடுத்து உங்கள் செல்ஃபோன் எடுத்துக்குது. எதாவது தொடறீங்களா? அதில் கான்டாக்டாக இல்லை தானே. இந்த ஜிபே பண்ணுறீங்கல்ல, அது உங்களுக்கு அனுபவம் இருக்குது தானே. அது மாதிரி தான் இது எதையும் தொடாது. எதையும் தொடாது. இது என்ன எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்? எனக்கு ரொம்ப சாதாரணமாக சொல்லுங்கள். ஊறுகாய் பாட்டில் திறந்து கண்ணால் பார்த்தோன்னே என்ன வரும்? எச்சில் வருமா வராதா? அவ்வளோதான் நாளமில்லா சுரப்பிகள். இவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் எல்லாம் பருவ வயசுக்கு வந்துட்டீங்கனால சொல்கிறேன். இப்போது நீங்கள் எல்லாம் பெண் பால், ஒரு ஆண் பால் உங்களுக்கு ரொம்ப மனசு கவர்ந்த ஆண் பாலை பார்த்தோன்னே மனசில் லேசாக ஈர்ப்பு வருமா வராதா? இயல்பாக சொல்கிறேன். எல்லாம் 16 வயசு கடந்துட்டீங்களா? 16 வயசு கடந்துட்டீங்கன்றதுனால தான் இந்த பேச்சை சொல்கிறேன். 16 வயசு கடந்தீங்கன்னா எல்லார் மேலேயும் வராது. ஒரு சில பேரை மட்டும், இந்த ஹீரோஸை பார்த்தோன்னே இந்த அந்த ஒரு மேன்லியாக இருந்தால் நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. இந்த வடிவேலை நான் சொல்கிறேன், என்ன ஃபீலிங், ஒரு ஃபீலிங் வருதா இல்லையா? அதுதான் நாளமில்லா சுரப்பி. ஓகேவா? அப்புறம் இந்த பசி திடீர்னு கிளாஸுக்கு நடுவில் இல்லை டியூட்டியில் பார்க்கும்போது கிர்ன்னு வந்து வருதா இல்லையா? என்ன சத்தம் வருது? கிர்ன்னு வருதா இல்லையா? அந்த ஹார்மோன் பேரே அதுதான், கிரிலின். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹார்மோன் பேர் கிரிலின். எப்படி வருது சத்தம்? கிர்ன்னு வருதா இல்லையா? ஒருவேளை அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஹார்மோன் அதுக்கு என்ன ஏதாவது நம்ம சொல்கிறோமா? இப்போ பசி எடுக்காதான்னு எல்லாம் டைமிங்கில் நடக்குதா இல்லையா? இது எல்லாமே நாளமில்லா சுரப்பிகள் தான். இதுதான் நாளமில்லா சுரப்பிகள், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போது நீங்கள் வந்து ஒரு 16 வயசுனா 16ல் 5 கழிச்சோம், 16ல் 5 கழிச்சோம்னா 11. 16 இயர்ஸ் வரணுன்னா 11th ஸ்டாண்டர்ட் வந்துடணும் இல்லையா? 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மனநிலை 6th ஸ்டாண்டர்டில் இருக்குதா? அதே எதிர்பார்ல பார்த்தோம்னே வருதா? இல்லை தானே. இல்லை வந்திருக்கா இருக்காது? வராது. அந்த ஃபீலிங் வருமா? வராது. ஆனால் அதுவே 5 வயசு சொன்னால் எப்படி வருது? அதுதான் டைமிங். புய் பெய்க்கிறோம்ல, புய் பெய்யுறது நான் பியூபர்ட்டி, மஞ்சள் நீராட்டு விழா. திடீர்னு போயிட்டுனா ஊரில் ஒரு கட் அவுட் போட்டு ஒரு சின்ன பொண்ணுக்கு நல்லா தாவணியெல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ வச்சு மஞ்சள் நீராட்டு விழான்னு கரெக்டாக ஒரு 15 வயசு ஆனோடனே வயசு அட்டன் பண்ணுறாங்கல்ல, எல்லாமே ரிதம் தான். ரிதம்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. ஒரு பக்கம் ட்ரம் பீட்டு, ஒரு பக்கம் பியானோ, ஒரு பக்கம் வயலின், ஒரு பக்கம் சேர்ந்து கேட்டால் எப்படி இருக்கும்? பாட்டு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி தானே வாத்தியம்? அப்படி தானே. ஒருத்தர் ஒரு பாட்டு கச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறாரு, ஒருத்தர் ட்ரம்ஸ் அடிக்கிறார், ஒருத்தர் தபேலா வாசிக்கிறார், ஒருத்தர் புல்லாங்குழல் ஊதுறாரு, ஒருத்தர் பாடுறாரு. சேர்ந்து கேட்டோம்னா எப்படி இருக்குது? ஒரு பாட்டு மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் நம்ம உடம்புல இவங்கெல்லாம் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க. இதெல்லாம் இப்போ நான் மாநாட்டில் கற்றுக்கிட்டது. இதெல்லாம் நான் அந்த பொதுவான இதில் சொல்லலை, நம்ம அந்த வீடியோலையும் நான் போடல. சரி, உங்கள் கிளாஸுக்காக அதை இது வைக்கலாம். பினியல் கிளாண்ட். இவர் யாருன்னா நம்மளோட டைம் கீப்பர். நம்ம மாரியப்பன் ஐயா மாதிரி எத்தனை மணிக்கு வந்தாங்க போனாங்க, 30 minutes பர்மிஷன், எல்லாம் வரவு செலவெல்லாம் நேரத்தை எழுதி மட்டும் வைப்பார். இவர் ஆக்ஷன் எடுக்க மாட்டார், இவர் போட்டு கொடுத்துருவார். சார் இவங்க தீபிகா சார் டெய்லி 1/2 மணி நேரம் லேட்டாக வராங்க சார். மாஸ்டர் எண்டோக்ரைன் இவர் தான். யார் மாஸ்டர்? உடனே விஜய் படம்னு சொல்லக்கூடாது. பிட்யூட்ரி கிளாண்ட் தான் மாஸ்டர். இந்த மொத்த ஆளுங்க இருக்காங்க, அதனால தான் மேலே இருக்கார். மாஸ்டர் எப்போவுமே மேலே இருக்கார். இருக்கிறதுலே இவர் தான் மேலே இருக்கிறார், பார்த்துக்கங்க. அப்படி தானே? இருக்கிறதுலே மேலே இருக்கிறார். அதுக்கப்புறம் பிட்யூட்ரி கிளாண்ட் இதாச்சா. அதுக்கப்புறம் இது பேர் தைராய்டு கிளாண்ட்.
இவரும் மாதவிடாயோட பிரச்சனையில் சம்மந்தப்பட. அதனால தான் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை, கவனிச்சிருக்கிறீங்களா? அப்புறம் இந்த மாதவிடாயிலையும் பிரச்சனை வருது, கவனிச்சிருக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்கள், தூங்குறது முக்கியம் இல்லையா? ஏன் நம்ம ஆளுங்க இன்னும் வரைக்கும் தூங்கலைன்னா அவனுக்கு இன்னும் அதோட பிரச்சனையே தெரியாது. அதனால தான் தூங்காமல் ஃபோனை பார்த்துக்கிட்டு, ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு, ரீல்ஸை போட்டுக்கிட்டு, ரீல்ஸை பார்க்குறோம். அதனால ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கா? அதெல்லாம் எப்போ செய்யலாம்? பகலில் செய்யலாம். தைராய்டு கிளாண்டு புள்ளியை 4 புள்ளி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா? பேரா தைராய்டு கிளாண்ட். பேராதைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுடைய எலும்போட அடர்த்தியை பார்த்துக்குது, எலும்புக்கு முக்கியம். அப்போ எலும்பு உறுதியாக போகாமல் இருக்கிறதுக்கு தூக்கமும் காரணமாக இல்லையா? சிலருக்கு மட்டும் லொடுக்குன்னு விழுந்தா ஃப்ராக்சர் ஆகிடுது, எலும்பு நொறுங்குது. சிலர் உறுதியாக இருக்காங்க, காரணம் என்ன? தூக்கம் ஒரு ஆளை உறுதிப்படுத்தும். இப்போ பாருங்கள், தைராய்டு கிளாண்ட் எதை உறுதிப்படுத்தும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? வளர்சிதை மாற்றங்கள். எனக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியல, சும்மா எழுதுகிறேன். வளர்சிதை மாற்றங்கள்னால் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா என்னென்னா, நம்ம உடம்பு இயங்குது இல்லையா, அந்த சூடு, அந்த பல்ஸ் ரேட்டு, அந்த ஹார்ட் ரேட்டு. அதனால தான் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பல்ஸ் ரேட்டு, ஹைப்பர் தைராய்டிசமில் பல்ஸ் ரேட் கூடி இருக்கும், ஹைப்போ தைராய்டிசமில் குறைஞ்சிருக்கும். வார்த்தையிலே இருக்கு இல்லையா, ஹைப்பர்னா கூட தானே. ஏன்ப்பா ஹைப்பராக குதிக்கிறேன், ஏன் ஹைப்பராக பேசுகிறேன்? ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு அங்கங்கே சூப்பர் மார்க்கெட்டை ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹைப்பர்னா மிகுதி, ஹைப்போனா கம்மி. அப்போது நம்மளுடைய ஸ்பீடை நிர்ணயிக்கிறது யார்? தைராய்டு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தூங்கியிருக்கணும். இப்போ பாருங்கள், கணையத்தில் பேன்கிரியாஸ், இதுக்கு பேர் என்ன? கணையம், பேன்கிரியாஸ். இந்த பேன்கிரியாஸுக்கு மட்டும் டபுள் ஆக்ஷன் இருக்குது. எக்ஸோக்ரைன், நாளம் உள்ளதும் இருக்குது, நாளம் இல்லாததும் இருக்குது. இதில் நாளம் உள்ளது வந்து ஜீரணத்துக்கு வேலை செய்யுது, டைஜஷன். எதுக்கு வேலை செய்யுது? டைஜஷன். இப்போது இந்த கணையம் தான் பேன்கிரியாஸ். நம்ம ஊரில் மது அருந்துனா என்ன உறுப்பு பாதிக்கப்படும்? ஒன்று கல்லீரல். நான் இப்போ கல்லீரலை பற்றி சொல்லலை. ஏன் கல்லீரல்னா இந்த திட்டத்துக்குள்ளே வரல அவங்க. பேன்கிரியாஸ் வருது. பேன்கிரியாஸில் எண்டோக்ரைன் பேன்கிரியாஸில் ஆல்ஃபா செல்ஸ், இதுனா ஆல்ஃபா தானே, ஞாபகம் இருக்கா? மேக்ஸில் படித்தது. இது பீட்டா. ஆல்ஃபா செல்ஸ் குளுக்கோகான், பீட்டா செல்ஸ் இன்சுலினை சுரக்குது. இப்போது சரியாக தூங்கலைன்னா இந்த செல் பாதிக்கப்பட்டது. இந்த செல் பாதிக்கப்பட்டதுன்னா என்ன வரும்? அடுத்து சுகர் வந்துடும். அப்புறம் இது வந்து ஓவரி, அப்படி தானே? முட்டை, செனப்பை, ஓவரி. இந்த ஓவரியும் சர்க்காடியன் ரிதமில் தான் வேலை செய்தான். எப்படி வேலை செய்யுது? சர்க்காடியன் ரிதமில் தான் வேலை செய்யுது. ஸோ நீங்கள் சரியான நேரத்தில், அதை தான் பழமொழி சொன்னாங்கப்பா, காலத்தினால் பயிர் செய். காலத்தில் பயிர் செய் சொல்கிறாங்களே, இந்த ஆடி மாதம் பார்த்து தான் ஆடிப்பட்டம் தேடி விதைத்தோம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே காலத்தில் தான் செஞ்சாங்க. இந்த நேரத்தில் தூங்குனாங்க, இந்த நேரம். இப்போ தான் நம்ம லைட்டை போட்டுட்டு எல்லாத்தையும். சரி, இந்த உடம்புக்கு எப்படி தெரியுது இருட்டு வெளிச்சம்? எது வழியாக தெரியுது? இதெல்லாம் எக்ஸலண்ட், கிளாப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாநாடுக்கு போய் தான் எனக்கே தெரிஞ்சதுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா கண்ணில் இருக்கிற ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் தான் இந்த. எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு இவ்வளோ விஷயம்? அப்படி அந்த ஆங்கிளில் சொல்றீங்க. ஆமாம், நம்ம கண்ணில் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்னு இருக்குதான். ஒளி இருக்கிறதும் ஒளி இல்லாததும் அது என்னமோ கரெக்டு தான். கண்ணில் தான் ஒளி கிடைக்குது, ஆனால் கண் இல்லாமையும் ஒளி தெரியுமே. கண்ணை மூடி பாருங்கள், டார்ச் லைட் அடித்தா ஒளி தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொன்ன பதில் கரெக்டு தான். கண்ணில் தான் ஒளி இருக்கா இல்லையான்னு. ஆனால் கண் என்ன பண்ணுமா? சூரிய ஒளியை தான் ஒளின்னு எடுத்துக்காதான், இந்த டியூப்லைட்டையும் ஒளின்னு எடுத்துக்குமா. அதனால தான் இந்த ஒளியே ஒளினா, அப்போ இந்த ஒளி ஒளிஞ்சு போ, என்ன ஆகும்? ஒளி ஒளியாயிடும். அதுவும் இம்மா கிட்ட வச்சு பார்க்குறோமா இல்லையா? அதுவும் பெட்ஷீட் போட்டு பார்க்குறோமா இல்லையா? சிலது பார்க்கணுன்னா நம்ம பெட்ஷீட் தேவைப்படுது தானே. அந்த எரியில் ஒளி பட்டோடனே கண் என்ன நினச்சிக்குமா? இன்னும் சூரியன் இருக்குது, இன்னும் சந்திரன் வரல. நான் அந்த டயக்ராமில் காட்டினேனா இல்லையா? சூரியனோ சந்திரனோ யார் இவனோ பட்டுன்னு சொல்லுனா இல்லையா? இதில் அவர் என்ன நினைப்பார்னா, இன்னும் சந்திரன் வரலப்பா, இன்னும் நீ ஒலன்னு கடைசியில் அது இத்து போயிடுது. என்ன ஆயிடுது?
இத்து போயிடுது. அப்புறம் என்ன ஆகும்? தூக்கத்தோடைய பின்விளைவுகள் நிறைய, கவனக்குறைவு, இந்த வாகனத்திலே ஓட்டும் பொழுது தூங்கி விபத்துக்குட்படுறது, அப்புறம் கோபமாக பேசுறது, அப்புறம் வந்து இயலாமை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. எதெல்லாம் தூக்கத்தோட வேலையோ அதெல்லாம் நடக்காது. தூக்கத்தோட வேலை என்ன சொன்னேன்? ஓய்வு கிடைக்காது, ரிப்பேர் நடக்காது, ரீஜெனரேஷன் ஆகாது. சர்க்காடியன் ரிதம் வேறு எது நடந்தால் நடக்காமல் போட்டும், சர்க்காடியன் ரிதம் நடக்காது. சர்க்காடியன் ரிதம் நடக்காது. அதுக்கப்புறம் இது பெண்களுக்கு. ஆண்களுக்கு இந்த இடத்துக்கு பேர் என்ன? டெஸ்டிஸ். ஸோ ஆண்களுக்கும் விரைப்புத்தன்மை குறைஞ்சு போகுமா? அதாவது ஒரு உயிருக்கு அடையாளமே நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. உயிருள்ள பொருளுக்கும் உயிருள்ளாத பொருளுக்கும் வேறுபாடு எழுதுங்க அப்படின்னாக்கா, உயிருள்ள பொருள் நகரும், உயிரில்லாத பொருள் நகராது. உயிருள்ள பொருள் குட்டி போடும், உயிரில்லாத பொருள் குட்டி போடாது. உயிருள்ள பொருள் வளரும், உயிரில்லாத பொருள் வளராது. இவனால் குட்டி 2 பேரால், ஆண் பெண்ணால் குட்டி போடவே முடியாது. இப்போ நிறைய குழந்தை இன்மையை பார்க்குறோமா இல்லையா? கல்யாணத்தில் போனோடனே, சார் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இப்போ சொல்லுங்கள் தூங்குறது வேணுமா வேணாமா? இவ்வளவும் கிடைக்கும். எதில் கிடைக்கும்? அதுவும் காலத்தினால் செய்த தூக்கம். அதுதான் இப்போ முக்கியம். லாஸ்ட்டாக இதை சொல்லிவிட்டு உங்களை விட்டுற போகிறேன். இன்றைக்கி கிளாஸுக்கு இது போதும். அடுத்த கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன். அதாவது இந்த தூக்கமாங்கிறது இப்போ சில பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சார் நான் வந்து அமெரிக்கா டைமுக்கு வேலை பார்க்குறேன், என்னோடய டியூட்டி டைம். இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைட்டு 8 மணிக்கு போய் காலைல 6 மணி வரைக்கும். நம்ம வேலையே இருக்க ஷிஃப்ட்டு. இதை கூட அதில் சொன்னாங்க, நர்சஸையும் இன்க்ளூட் பண்ணாங்க. இரவில் பணி பார்க்குற செவிலியர்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெல்த் டிசார்டர்ஸ். அதில் நர்சஸையும் எடுத்துக்கிட்டாங்க, நர்சஸ், டாக்டர்ஸ். அதாவது உடல் பருமன் கூடுமா? இப்போ இதெல்லாம் வேலை செய்யலைன்னா, ஏன்னா இரவில் பசி கூடும். முழிச்சுன்னு இருந்தால் பசிக்குதா இல்லையா? ஏதாவது மென்னு இருக்க சொல்லுதா இல்லையா? ஒரு கடலையோ இந்த சிப்ஸோ. அதனால தான் பருமனாக இருக்கிறவங்க இரவில் சரியாக தூங்க மாட்டாங்க, இரவில் தூங்காதவங்க பருமன் ஆகிடுவாங்க. ரெண்டுமே தான். இப்போ நமக்கு தெரிஞ்ச உதாரணங்களை இப்போ போட்டு பாருங்கள். பருமனாக இருக்கிறவங்களாம் எடுத்துக்கோங்க. ஒன்று அவங்க நைட்டை தூங்காமல் இருந்திருப்பாங்க, இல்லை நைட்டு தூங்காமல் இருக்கிறவங்க பருமன் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஹார்மோன் நிறைய வேலை செய்யும்? கிரெலின். இல்லை வராதுன்னு நினைக்கிறேன். வராது, அதை கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கங்க. அவங்களுக்கு கிரெலின் நிறையவா. அப்போது இந்த தூக்கம் எப்படி இருக்கணும்னா, சர்க்காடியன் ரிதமில் தான் தூக்கம் இருக்கணுமா. நீ நினச்ச மாதிரிலாம் தூங்கிட முடியாது தம்பி. கடவுள் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் சூரியனை படைச்சிருக்கேன், அப்போ உழைச்சிக்கோ. சந்திரனை படித்து நைட்டு உனக்கு ஏசி போடுறேன், தூங்கிக்கோன்றாரு. நான் நைட்டெல்லாம் உழைப்பேன், பகல்லாம் தூங்குவேன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதுக்கு பேர் தான் ஜெட் லேக். ஜெட் லேக் அப்படின்னா என்னென்னா, இது என்னது? ஒரு வட்டம். அது உலகம்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இங்கே இந்தியா இருக்கும், இங்கே அமெரிக்கா இருக்கும். பொதுவாக அப்படி தானே நம்ம வரைவோம். அப்புறம் இங்கே ஆஃப்ரிக்கா இருக்கும், இங்கே ஆசியா கண்டம் இருக்கும், இங்கே ஆஸ்திரேலியா இருக்கும். அப்படி தானே? இதை நேரத்தோட வடிவத்தில் பிரிச்சுட்டோம்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 12 மணி நேரம் வித்தியாசம் வந்துடுமா. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் 4 மணி நேரம் வித்தியாசம் வந்துடுமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே பகல்னா அங்கே இரவு, இங்கே இரவுனா அங்கே பகல். ஏன்? இப்படி இது வந்து பூமி வந்து தன்னை சுற்றி கொள்ளும், சூரியனையும் சுற்றி வரும். தன்னையும் தன்னையே சுற்றி வருவதனால் வருவது தான் பகல் இரவு. இந்த சூரியனை சுற்றி வருவதனால் வருவது தான் பருவ மாற்றம். இது மழை காலம், இது வெயில் காலம், இது கார்காலம், இது வேநீர் காலம். ஸ்கூலில் படிக்கிறீங்களா இல்லையா? கார்காலம், வேநீர் காலம், குளிர்காலம். இது சூரியனை சுற்றி வருவதனால் வர மாற்றங்கள் தான் காலத்தினோட மாற்றங்கள். தன்னைத்தானே சுற்றி வருவதனால் வருவது தான் பகல் இரவு. இந்த நேரம் தான்ப்பா உனக்கு. இந்த பாதி உலகம் பகலா, நீ வேலை செய்யணும் அங்கே. உனக்கு இங்கே நைட்டா, நீ இங்கே தூங்கணும். உனக்கு இங்கே நைட், உனக்கு இங்கே பகலா, நீ உழைக்கணும், அவனுக்கு அங்கே தூங்கணும். நீ மாறி செஞ்சனா எல்லாமே மாறி நடக்கும். என்னெல்லாம் மாறி நடக்கும்? புத்தி வேலை செய்யாது, தூக்கம் வராது, வளர்சிதை மாற்றங்கள் நடக்காது, சுகர் வந்துடும், இனவிருத்தி நடக்காது. ஆண் பெண் இன்பத்தை மட்டும் சொல்லலை, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கணும்ல. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தை பிறந்தோடனே 2 குடும்பம் ஒன்றா சேர்ந்துருதா இல்லையா? ஜென்ம விரோதங்களாம் குழந்தை பிறந்தோடனே மனசு இறங்குறாங்களா இல்லையா? ஏன்னா அது பார்த்தோன்னே ஒரு அன்பு வருதா இல்லையா? எல்லாமே அடிவாங்கும் சரியாக தூங்கலைன்னா. இதை வந்து என்ன சொன்னாங்க, இப்போ லாஸ்ட்டாக ஒரு டெர்மினாலஜி சொல்கிறேன். சோசியல் ஜெட் லேக் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க.
சோசியல் ஜெட்லாக் அப்படின்னா என்னென்னா, சில பேர் வாரத்தில் 5 நாள் கரெக்டாக இருப்பாங்க, திங்கள் முதல் வெள்ளி வரை. சனி ஞாயிறுனா மட்டும் லேட்டாக, கிராமங்களையும் நடக்குது இப்போது. ஞாயிற்றுக்கிழமைனா நேராக 10 மணிக்கு போய் கோழி வாங்குறது, 12 மணிக்கு குழம்பாக்குறது, 1 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே தூங்குறது, தூங்கி எழுந்துச்சி டீ சாப்பிட்றது, திரும்ப இன்னொரு வேலையை சாப்பிட்டு தூங்கிடுறது. இல்லை எதனா சினிமா பார்க்குறது, பீச் போகிறது, பொண்டாட்டி பிள்ளைங்கள முடியாத 4 பேரை ஹீரோ ஹோண்டாவில், குழந்தைங்களாம் நல்லா புசு புசுன்னு வளர்ந்துருவாங்களே. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? வெயிட் போட்டுமா போடாதா? கிரில்லின் வேலை செய்யும், ஃபேமிலியே பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஸ்ப்ளெண்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவாங்க. ஆண்டியும் பின்னாடி பவுண்டி ஆகிட்டு இருப்பாங்க. பசங்களும் பெட்ரோல் டேங்கில் வைக்கிற மாதிரி இருக்காது இப்போது. பெட்ரோல் டேங்க் பார்த்துருக்கீங்களா அந்த காட்சி? கிராமத்தில் நகர்ப்புறங்கள் எல்லாம் முடியாத ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கில் தள்ளின்னு வருவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி வாழ்க்கையும் வாழக்கூடாதுன்றாங்க. எப்படின்னா, வாரத்தில் 5 நாள் ஒழுக்கமாகவும், கடைசி அந்த வீக்கெண்டுனாலும் இங்கே பேசிக்கிறாங்களா, இங்கே சென்னையில் இந்த மாதிரி நகர்ப்புறங்களில் வீக்கெண்டுப்பா, சாட்டர்டே நைட் பார்ட்டி, சனிக்கிழமை என்ன மட்டையாக வருது, ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக எழுந்திரிக்கிறது. அப்படி இருந்தாலும் இது எல்லாமே நடக்குங்கிறாங்க. இப்போது இந்த தூக்கத்தோட அடிப்படை இது வந்து நம்ம ஏற்கனவே கிளாஸில் எடுக்கல, அதனால தான் நான் இந்த ரெக்கார்டிங்கில் போட்டிருக்கேன். இது நம்ம ஏற்கனவே எடுக்கலை. ஆனால் ஏற்கனவே சில கிளாஸில் சொன்ன விஷயங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு இப்போ உங்களை விட்டுறேன். யார் யாரை பற்றிலாம் உங்களுக்கு சொன்னேன்? வில்லியம் ஆஸ்லர் என்ன சொன்னாருன்னு சொன்னேன்? கேள் கேள் கேள், நோயாளி கூறுவதை கேள், அவர் நோயின் குறியீடை கூறுகிறார். மருத்துவ ஆலோசனையின் முடிவில் நோயாளியின் குறியீடை கண்டறியவில்லை என்றால் அது நோயாளியின் இயலாமை அல்ல, செவிலியரோ அல்லது மருத்துவர். அதில் செவிலியர் வரல, அது மருத்துவரின் இயலாமை தான் எழுதியிருக்கு. நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பிட்டு. ஏன் டாக்டரையே குறை சொல்லணும், பாவம். செவிலியரோட இயலாமையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் அச்சீசன் என்ன சொல்கிறாரு? பேஷண்ட் சொல்கிறத அப்படியே எழுதுப்பா, நீ உன் புத்திக்கு எட்டின மாதிரி நீ மாற்றி கீத்தி நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன், தமிழ் எழுதுறேன், அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எழுத சொன்னார். அப்புறம் ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் அப்புறம் நம்ம என்னெல்லாம் கேட்டோம்? நேமு, ஏஜு, செக்ஸ் கேட்டோம், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமணம் ஆச்சா இல்லையா, அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றி கேட்டோம். அப்புறம் யூரின், மோஷன், இப்போ நீங்கள் விசிட்லாம் போனதால் சில பேருக்கு அதெல்லாம் கொஞ்சம், அதெல்லாம் நீங்கள் அந்த கேஸ் ஷீட்டில் பார்த்துருப்பீங்க. யூரின் மோஷன், டயட், ஸ்லீப்பு. மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கேட்டோம்? சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஆஸ்துமா, ஃபிட்ஸ் இருக்கா? சர்ஜரியில் என்னென்னலாம் கேட்டோம்? பைபாஸ் பண்ணியிருக்கா, தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா, அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா, ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான்னு கேட்குறோம். அப்புறம் உணவில் ஒவ்வாமை, ஃபுட் அலர்ஜி, ஃபுட்டில் அலர்ஜி இருக்கா, இல்லை ட்ரக்கில் அலர்ஜி இருக்கான்னு கேட்டு ஹிஸ்ட்ரி அதோட முடிச்சுட்டு, அந்த மென்ஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்கோரை சொல்லி கொடுத்துருந்தேன், ஜிப்ளாட் ஸ்கோர். சொன்னேன்னா இல்லையா? இப்போ உதாரணம் G4னா 4 முறை கரு விட்டுறாங்க, அதில் 4மே அதாவது 4மே 36 வாரங்களை கடந்துருச்சு. அதில் வந்து 3 குழந்தைங்க பிறந்தது, அபார்ஷன் எதுவும் இல்லை, பிறந்து ஒரு நாள்லேயே 1 இறந்துருச்சு, இல்லை பிறந்து ஒரு வருஷத்தில் கூட இறக்கலாம், எப்படி கூட இறக்கலாம். ஆனால் 36 வாரங்களை கடந்துருச்சு தான் பேரிட்டி. ஜிக்கு வந்து கிராவிடா, பீக்குனா பேரிட்டி, எல்னா லைவ் பர்த், ஏபினா அபார்ஷன், டினா டெத். இது வந்து ஜிப்ளாட் ஸ்கோர் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போன வகுப்பில். அதுக்கப்புறம் உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பற்றி சொல்லியிருந்தேன். ஏன்னா அடுத்து நான் இப்போ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்லாம் எடுக்க போகிறதில்ல. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு என்ன சொன்னேன்? ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இப்போ வந்து இது வந்து சுப்பீரியர் வீனா காவா, இது வந்து சுப்பீரியர் வீனா காவா, இது இன்ஃபீரியர் வீனா காவா. இது மூலமா ரத்தம் உள்ளே வந்துடுது ரைட் ஏட்ரியத்துக்குள்ளே. ரைட் ஏட்ரியத்துலேருந்து எங்கே போகுது? பல்மனரி ஆர்ட்ரி மூலமா லங்ஸுக்கு போகுது. லங்ஸுக்கு போய் சுத்தமாகுது. சுத்தமான ரத்தங்கள் பல்மனரி வெயின் மூலமா இதயத்துக்கு வருது. எந்த இடத்துக்கு வருது? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் அயோட்டா மூலமாக உடம்பு ஃபுல்லாக சுற்றுது. அயோட்டாக்குன்னு வந்தோடனே சில பெயர்கள் இருக்குது. இப்போ இது இதயத்துக்கான முதல் ரத்தத்தை தானே எடுத்துக்குது. அதுக்கப்புறம் மூளைக்கு முதல்ல கொடுத்துருது. மூளைக்கு போகிற ரத்த குழாய்களுக்கு பேர் கரோட்டிட்ஸு. அதுக்கப்புறம் இது தொராசிக் அயோட்டா, அப்டாமினல் அயோட்டா, சப்க்ளேபியன் ஆர்ட்ரி, ஆக்சிலரி ஆர்ட்ரி, பிரேக்கியல் ஆர்ட்ரி, ரேடியல் ஆர்ட்ரி. கட்டை விரலை சுற்றி வர்றது ரேடியல் ஆர்ட்ரி, சுண்டு விரல் வர்றது அல்னார் ஆர்ட்ரி. தொராசிக் அயோட்டா, அப்டாமினல் அயோட்டா, ஈலியாக் ஆர்ட்ரி, ஃபெமோரல் ஆர்ட்ரி, பாப்ளிட்டியல் ஆர்ட்ரி, டிபியல் ஆர்ட்ரி,
போஸ்டீரியர் டிபியல் ஆர்டரி, ஆன்டீரியர் டிபியல் ஆர்டரி, டார்சாலிஸ் பீடியஸ் ஆர்டரி. இதுதான் ஆர்டரியோட நெட்வொர்க்கு. இது மூலிமா எல்லாம் சுழற்சி நடக்குது. இது மொத்த வேலை எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிக்குது? கண் இமைக்கும் நொடிக்கும் குறைவாக 0.8 செகண்டில் நடக்குது. அதான் இதில் ஹைலைட்டு. நம்மளை சொன்னால் என்ன சொல்லுவோம்? சார் எவ்வளோ வேலை சார், அந்த டியூட்டி மட்டும் வேணாம் சார், வேறு எங்கே வேணா போடுங்க சார். இது என்ன செய்யுது? அத்தனை வேலையும் எப்படி பண்ணுது? கண் இமைக்கிற நொடியில் செய்யுது. அதுதான் இயற்கையோட சக்தி. அதனால் அதுக்கிட்ட நம்ம போக முடியாது, சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். சொடக்கு விடுற நேரத்தில். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி உங்களுக்கு சொன்னேன் கிளாஸில். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்தேன்னா இல்லையா? எடுத்தேன். உங்களுக்கு மூக்கை பற்றி சொன்னேன். மூக்கை பற்றி மூக்கோட வேலைகள் என்னென்ன நடக்குது. மூக்கு ஒரு இனத்தோட அடையாளம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான மூக்குகள் இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு இனத்துக்கு அடையாளம். மூக்கு வந்து சூடான காற்றை சுவாசிக்கும் போது கூலிங் பண்ணும், கூலிங்கான காற்றை சுவாசிக்கும் போது சூடு பண்ணும். டஸ்ட் இருந்ததுன்னா எடுத்துடும். அதுக்கப்புறம் காஞ்சு போயிருந்ததுன்னா காற்றை ஈரம் பண்ணிடும், ஈரமான காற்றை காய பண்ணிடும், அது மாதிரி பண்ணிடும். அதுக்கப்புறம் ஏதாவது கிருமி வந்ததுன்னா IgA ஆன்டிபாடிஸ் மூலயமா IgA ஆன்டிபாடிஸ் மூலமாக மூக்கில் சளி போல் வந்து இப்படி பண்ணுறோமா இல்லையா? வந்தால் இப்படி தடவி விட்டுருவோமே செவத்தில் பார்த்துருக்கீங்களா? தெரியாமல் போய் செவத்தில் சாஞ்சா ஐய வருதா இல்லையா சில சமயம்? அந்த மாதிரி அதெல்லாம் IgA ஆன்டிபாடி. இனிமேல் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தொட்ட டால்டா என்னது? IgA ஆன்டிபாடி. IgA ஆன்டிபாடி சொல்லும் போதே வேறு விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஆன்டிபாடி 5 விதமானப்படுது. கேம்டி சும்மா ஷார்ட் ஃபார்ம். நம்ம பார்த்தது IgA. இன்னும் வந்து IgG இருக்குது, IgM இருக்குது, IgD இருக்குது, IgE இருக்குது. டால்டா என்னது? IgA. கண்ணில் ஊழ வருதுல்ல, IgA. வெள்ளப்படுது வருதா? IgA. நம்ம உடம்பில் இருக்கிற 9 வாசல்களையும் வரக்கூடிய கழிவுகள் எல்லாமே IgA. ஓகேவா? சில பேருக்கு இப்படி வரும், அரிப்பு மாதிரி வரும், இந்த கம்பளி பூச்சி கடிச்சோடனே, அது IgE. ஈனா வந்து அலர்ஜிக்கு வர்றது. சில பேருக்கு நண்டு கிண்டு சாப்பிட்டா கண்ணெல்லாம் உப்பிக்கின்னு வாயெல்லாம் உப்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த நண்டு, கத்திரிக்காய், அப்புறம் இந்த கிழங்குலாம் சாப்பிட்டா தொண்டெல்லாம் அரிக்குமே, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் IgE. இந்த வெள்ளைப்படுறது, யூரின் போகிற இடத்துல வெள்ளைப்பட்டு வருது, மூக்கு சிந்துறது, கண்ணில் ஊழ வருது, காதில் ஊழ வருது, பிறப்பு உறுப்புகள், அதாவது எல்லா நம்ம பிறப்புலேயே இருக்கக்கூடிய துவாரங்கள், டாக்டர் ஏற்படுத்தின துவாரம் இல்லை, பிறப்புலேயே என்னென்ன துவாரங்கள் ஏற்பட்டிருக்கோ அத்தனை துவாரத்துலேயும் வரக்கூடிய டால்டா எல்லாமே என்னது? IgA. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னேன், இது ரெஸ்பிரேஷனும் ஆட்டோமேட்டிக்காக தானே நடக்குது, ஒரு டைமிங்கில் தானே நடக்குது. இப்போ மூச்சு விட்டுட்ருக்கீங்க தெரியுதா? ஆனால் விட்றீங்களா இல்லையா? விட்றோம். அதுவுமே டைமிங்கில் நடக்குது. எல்லாமே சர்க்காடியன் ரிதம் தான். அதனால தான் தூக்கம் சரியில்லாதவனுக்கு மூச்சு வாங்கினே இருக்கும். அவனுக்கு தூக்கம் சரியாயில்லைன்னா என்னென்னா பகல்லாம் அவன் உழைக்கலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஒரு நாளோட உழைப்புக்கு கிடைக்கிற கூலி தான் தூக்கம். ஒரு ஆயுளோட உழைப்புக்கு கிடைக்கிற கூலி தான் மரணம். தூக்கம் என்பது தற்காலிக மரணம், மரணம் என்பது நிரந்தர தூக்கம். ஸோ அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு டியூபர்குலோசிஸ் பற்றிலாம் எடுத்து சொன்னேன்னா கிளாஸில், டிபி பற்றிலாம் சொல்லலையா? டிபி சொன்னேன்னா, டிபியில் என்னென்ன சொன்னேன்? லாஸ் ஆஃப் வெயிட்டு, லாஸ் ஆஃப் அப்பிடைட்டு, மாலை நேரத்தில் காய்ச்சல், சளி இருமல் 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டு, இன்டென்சிவ் ஃபேஸு, கண்டினியூஷன் ஃபேஸு. இன்டென்சிவ் ஃபேஸ் 2 மாதம், கண்டினியூஷன் ஃபேஸு 4 மாதம். இது HRZD மாத்திரை பேர், இது HRE. அதுக்கப்புறம் உணவு நல்லா சாப்பிடணும், ஊட்டச்சத்து நல்லா இருக்கணும், சளி, அப்புறம் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எக்ஸ்ரே டெஸ்ட்டு, மேன்2 டெஸ்ட்டு, தோல் ஊசி டெஸ்ட் பற்றி சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கப்புறம் அதோட நம்ம வந்து இந்த சுவாச இதை முடிச்சிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நான் இப்போ இன்றைக்கி ரிவிஷன் கிளாஸ் தான், சும்மா உங்களை இனி எடுப்போம் கொள்வோம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு நட்பு ஏற்படுத்துறதுக்கு. வர கிளாஸில் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டம் எடுக்க போகிறோம். ஓகேவா? அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாமா? ஸோ இன்றைக்கி வித்தியாசமாக நைட் கிளாஸ் எடுத்திருக்கோம். நீங்களே தூங்கணுன்றீங்க, நைட்டில் வந்து கிளாஸும் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கா? இந்த நேரத்துக்குள்ளே தூங்கணும், இந்த நேரத்துக்குள்ளே முழிக்கணும் அப்படின்னு ஏதாவது தான் லாஸ்ட், இதுக்கு முன்னாடி தூங்கிடணும், இதுக்கு மேலே வந்து நம்ம முழிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கா? எந்த நேரத்துலேருந்து தூங்க ஆரம்பிக்கலாம்? சூரியன் மறைஞ்சதுலேருந்தே தூங்க ஆரம்பிக்கலாம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும். சூரியன் மறைஞ்சதுலேருந்தே தூங்க ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் பஸ்ஸுன்னு ஏதாவது இருக்கா? நம்ம எப்போவுமே ஊருக்கு போனோன்னே கேட்போம்ல, விழுப்புரத்து கடைசி பஸ் எத்தனை மணிக்கு சார்?
நாள் ஃபுல்லாக பஸ் இருக்கும், அதிலலாம் ஏற மாட்டோம். 10 மணி பஸ்ஸு, கரெக்ட் பஸ்ஸு. இங்கேயும் 10 மணி தான் லாஸ்ட் பஸ். ஏன்னா 11 மணிக்கு அப்புறம் உடம்பு ஆட்டோமேட்டிக் மோடுக்கு போயிடுமா. இந்த ஆட்டோமேட்டிக் ரோபோ பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? இந்த காஃபி பண்ணுற அதை இதுலேருந்து எடுக்கும், அதை இதுலேருந்து எடுக்க கலக்கும், இது அதில் ஊற்றும், அது இதுலேருந்து ஊற்றும். நைட்டு வந்து என்ன பண்ணுமா, எல்லா வயரை பிடுங்கி விட்டுருமா. பிடுங்கிட்டு இந்த ரோபோ படத்தில் வர மாதிரி, இந்த எந்திரன் படத்தில் வருது பாருங்கள், அதுவே தானாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நீங்கள் முழிச்சிருந்தீங்கன்னா படாத பாடுபடுவோமா. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி முடிக்கக்கூடாது? 10 மணிலேருந்து இந்த 2-3 மணி வரைக்கும் முழிக்கக்கூடாது. அதிகமான விபத்துகளும் அந்த நேரத்தில் நடக்குது. சாலை விபத்துகள் 3 மணி நேரம், 3 மணி அந்த அதிகாலையில் தான் சாலை விபத்துகள் நடக்குது. ஏன்னா உடம்பு எப்பேற்பட்ட வல்லுநராக இருந்தாலும் அசந்துடும். அதனால தான் சாலை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா லாரிங்க ஓய்வு எடுக்கிறதுக்குன்னே பேன் இருக்கும். பார்க்கிங் பேன்னு நீங்கள் உளுந்தூர்பேட்டை அதை பெரிய லாரிங்களாம் ஓரம் கட்டிட்டு தூங்கிடுவாங்க. ஏன்னா வந்து ஓட்ட முடியாது அதுக்கப்புறம், எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருந்தாலும். அதனால் இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்? ஸ்லீப் பற்றி நல்லா அதனால தான் உங்களுக்கு முதல் கிளாஸ்லேயே சொன்னேன்னா இல்லையா, இத்தனை விஷயம் எனக்கும் லேசாக முன்னாடிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ஒரு மாநாட்டுக்கு போன பேர் தான் இதோடைய ஆழத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டேன். தூக்கத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கானா, அது சரி உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் தான் இந்த கிளாஸோட இதில் ஒட்டி சொல்லியிருக்கேன். வர கிளாஸில் வந்து நம்ம கேஸ்ட்ரோஎன்டெராலஜி சிஸ்டம், வர கிளாஸில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் எப்படி இயங்குது, போட்ட உடனே எப்படி அரைக்குது, என்ன செய்யுது, எதெல்லாம் அதில் ஊற்ற போகுது, என்னென்னலாம் நோய்கள் வரப்போகுது, அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.